ராத்திரி 12:30 மணி இருக்கும். என்னடா அது நாய் குலைக்கிற சவுண்டு பயங்கரமாக கேட்குதுன்னு போய் பார்த்தா, எந்த மாபெரும் மனித குல ஈவிரக்கம் உள்ள ஜென்மமோ தெரியல. ஒரு அம்மா நாயையும் அதோட 7 குட்டியையும் கொண்டு வந்து இந்த புதாரில் போட்டுட்டு போயிருக்காங்க. எவ்வளோ ஒரு ஈவிரக்கமுள்ள காரியம் பார்த்தீங்களா? தாய்கிட்ட இருந்து குட்டியை பிரிக்கக்கூடாதுன்றதுக்காக தாயும் குட்டியும் மொத்தமாக சேர்த்து கொண்டு வந்து பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ராத்திரி முழுக்க மழை, எனக்கு தூக்கமே இல்லை. நான் பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டேன். மறுநாள் காலையில் வந்து பார்த்தா அந்த அம்மா ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ளே அதுங்களோட குட்டியெல்லாம் போட்டு அது மேலே படுத்துட்டு இருந்துச்சு. மழை தண்ணி அந்த குட்டிங்களை நினைக்கக்கூடாதுன்ட்டு. என்ன ஒரு பாசம்! அந்த ஆளை நம்பி தானே அந்த நாய் கூட வந்திருக்கோம், நம்மளை எங்கேயோ கொண்டு போகிறான்னுட்டு. ஒரு குட்டி போட்ட அம்மாவை யாரும் தொட முடியாது. குட்டியோடு ஒருத்தன் கூட்டிகிட்டு வரானா அவன் மேலே எவ்வளோ ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையில் அந்த குழந்தை வந்திருக்கும். இதை இப்படி கொண்டு வந்து புதரில் போட்டுட்டு போயிருக்கானே, அப்புறம் ஏன் நாய்களுக்கு மனுஷங்க மேலே கோவம் வராது? இப்போ அந்த நாய் எப்பேற்பட்ட ஒரு அக்ரெசிவ்னஸில் இருக்கும் தெரியுமா? அதுக்கு தான் குட்டிங்களை காப்பாற்றி ஆகணும், மிச்ச நாய்கிட்ட இருந்து அதுக்கு சாப்பாடு தேடி ஆகணும், அதை காப்பாற்றி ஆகணும். இந்த புதுசான இடத்துல எங்கே சாப்பாடு கிடைக்கும், எப்படி போராடணும்னு தெரியாது. எப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கும். நாம் எங்கே இருக்கோம், எங்கே சாப்பாட்டுக்கு போகணும், எங்கே தேடணும், இதெல்லாம் அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அப்படி இருக்கும்போது யார்கிட்ட வந்தாலும் அது கடிக்க தான் செய்யும். இத்தனை குட்டிகளும் பாலை உறிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அது சாப்பாடு எங்கெங்கே கிடைக்கும்? அதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல போய் சாப்பிட்டு தானே ஆகணும். அப்போ அந்த சாப்பாடுற இடத்துல நாய் வந்தாலோ இல்லை மனிதங்க விரட்டினாலோ அது கண்டிப்பாக ஒரு தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி தானே ஆகும். அது ஒரு இயல்பு தானே, அது பாசம், அது கோபம் இல்லை. தன் குட்டியை அது காப்பாற்றி ஆகணும், அந்த பாசம். எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே இருக்கிற அந்த ப்ளைவுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு போட்டு மழையிலேருந்து பாதுகாப்பாக அதுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு இடம் வச்சுட்டு வந்தேன். என்ன தான் நான் ஒரு பெட் லவர், அனிமல் லவராக இருந்தாலும் அது அந்த நாய்க்கு தெரியாது. என் மேலே ஒரு நாய் வாசனை வரதான் தெரியும். நான் மிச்ச நாய்களை கொஞ்சம் போது அது என்ன ஒரு ஆபத்தாக தான் பார்க்கும். நான் இதுக்கிட்ட கடிபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நான் அது நம்பிக்கையை ஜெயிச்சாகணும். அந்த குழந்தைக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும். இதன் மூலமாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்குறீங்க? தம்பி பசங்களா, நான் பெத்த பிள்ளைங்களே, நாளைக்கு நானும் உங்களுக்கு பிரச்சனைன்னா இதே மாதிரி என்னை கண்ணை கட்டி கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுடுங்க அப்படின்றத நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. இதை பார்த்து வளர்கிற உங்களை குழந்தை நாளைக்கு உங்களையும் இப்படி தான் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடும். குழந்தைங்க காணாமல் போகிறதும் முதியோர் இல்லம் வளர்கிறதும் உங்களை மாதிரி ஆட்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற இந்த பாடத்தினால தான். ஏதோ அந்த குழந்தை அழகாக செட்டில் ஆயிட்டா அவள் வீட்டுக்குள்ளே.